இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டைரக்டர் வெங்கட் பிரபு, மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா, ஆக்டர் விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, லைலா, ஸ்னேகா, ஜெயராமன், அஜ்மல், பிரேம்ஜி, யோகி பாபு மற்றும் பலர். இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் இருக்கிறதுனால ஃபுல் ஸ்டோரி ரிவீல் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர் இல்லாமல் ரிவ்யூ பண்ணுறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் 2008 கென்யாவில் ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் காட்டுறாங்க. அதில் நம்மளோட சாட்ஸ் டீமோட ஹெட் விஜய், டீம் மெம்பர் பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் எல்லாம் ஒரு மிஷன் போகிறாங்க. பழைய சாட்ஸ் டீம் அதிகாரியான வில்லன் மோகன் யுரேனியத்தை கடத்த முயற்சி பண்ணுறாரு. அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. வில்லனோட ஃபேமிலி பாதிப்பு அடையுது. அதனால் அவர் ரிவெஞ்ச் எடுக்க வர்றாரு. ஹீரோ அதுக்கு எதிர்கொண்டு எப்படி பதிலடி கொடுத்தாருன்றது தான் கதை. இந்த படத்தில் விஜய் டூயல் ரோல் பண்ணியிருக்காரு. அப்பாவை வர கேரக்டர் பேர் காந்தி, பையனாக வர கேரக்டர் பேர் ஜீவன். ரெண்டு ரோலுக்கும் வேரியேஷன் நல்லாவே காட்டியிருக்காரு. அப்பா விஜய்க்கு பேராக ஸ்னேகா நடிச்சிருக்காங்க. இமோஷனல் சீன் ஆகட்டும், ஃபேமிலிக்காக ஃபீல் பண்ணுறதாகட்டும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. லைலா பிரசாந்துக்கு பேராக நடிச்சிருக்காங்க. பெரிய இம்பேக்ட் இல்லை அந்த ரோல். சுனில் கேரக்டரில் வர பிரசாந்த், கல்யாண் கேரக்டரில் வர பிரபுதேவா இந்த படத்தில் வைட்டல் ரோல் பண்ணியிருக்காங்க. யங் விஜய்க்கு பேராக மீனாட்சி சௌத்ரி நடிச்சிருக்காங்க. யூஸ்வலான கமர்ஷியல் ஹீரோயினாக தான் நடிச்சிருக்காங்க. பேர் சொல்லும்படி அவங்க கேரக்டர் அமையல. இந்த படத்தில் வர காமெடி நல்லாவே இருக்குது. பிரேம்ஜி, விஜய் வர காம்பினேஷனில் வர காமெடி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஜெயராம், அஜ்மல், யோகி பாபு பெரிய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இல்லாட்டியும் அவங்களோட கேரக்டர் இந்த படத்தோட அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. 80s 90s படத்தில் நடித்த மோகன் இந்த படத்தில் ராஜீவ் மெனன்ற கேரக்டரில் வில்லனாக நடிச்சிருக்காரு. யூஸ்வலான பழிக்கு பழி வாங்குகிற வில்லனாக தான் அவர் கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்கு. விஜய்க்கு ஒரு மாஸ் ஃபைட் சீன் ப்ளஸ் ட்விஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுது. இந்த படத்தோட நெகட்டிவ், இந்த படத்தோட டியூரேஷன் 3 hours ஓடுது. 2.5 hours வச்சுருக்கலான்னு ஒரு ஃபீல் நமக்கு வருது. படத்தோட பிஎஃப்எக்ஸ் கிளைமேக்ஸில் வர ஸ்டேடியம் ஃபைட் சீன் க்ரீன்மெட்டில் எடுத்தாங்கன்னு நல்லாவே தெரியுது. ஏஐ யூஸ் பண்ணி யங் விஜயோட டீனேஜ் வெர்ஷன் காட்டுறதாகட்டும், கேப்டன் விஜயகாந்தை காட்டுறதாகட்டும் ஒர்க் அவுட்டே ஆகலை. செகண்ட் ஹாஃபில் வர 2 பாட்டோட பிளேஸ்மெண்ட் யார் போட்டு தள்ளினாலும் ஒரு பாட்டு இலவசம் அப்படின்ற மாதிரி பிளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம் நல்லாவே பண்ணியிருக்காரு. பாட்டு சுமாராக தான் இருக்குது. விஜயோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் டான்ஸும் பாட்டை காப்பாற்றப்படுது. படத்துடைய ப்ளஸ் விஜய் 2 கேரக்டருக்கும் வேரியேஷன் காட்டியிருக்காரு. காமெடி சீன் ஆகட்டும், மாஸ் ஃபைட் சீன் ஆகட்டும், சென்டிமெண்ட் சீன் ஆகட்டும் டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. டேரக்டர் வெங்கட் பிரபு இந்த படத்தோட கதை பார்த்து பழக்கப்பட்ட பரிச்சயமான கதை தான், புதுசாக எதுவும் எடுக்கலை. இந்த படத்தில் ஸ்பெஷல்னு சொன்னால் ஸ்டார் ஆக்டரோட கேமியோ, விஜய் பழைய படத்தோட ரெஃபரன்ஸ், பழைய பாட்டோட ரீமிக்ஸ் தேட்ரிக்கல் மூமெண்ட்டாக இருக்கும்னு ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்காரு. செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் 40 minutes ஒரு சஸ்பென்ஸாக ரிவீல் பண்ணுறாங்க. ஆடியன்ஸோட அட்டென்ஷனை பெற வைக்கிறாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். டயஹார்டட் விஜய் ஃபேன்ஸுக்கு இந்த படம் ஒரு ட்ரீட்னே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜாக தான் போகுது. ஒரு சில ட்விஸ்ட் இருக்குது. செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் 40 minutes ரொம்ப எங்கேஜிங்காகவே கொண்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.